ஹாய் ஹலோ நம்ம குறிஞ்சிட்டியா போலாமா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எம்எம் பாட்காஸ்ட். இப்போ ஜோராக கைத்தட்டினால சூப்பர். நீங்கள் ஏன் கைத்தட்ட நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏன்னா நான் ஒரு கையை அவன் தோல் மேலே போட்டுக்கிறதுனால கைத்தட்ட முடியல. ஓகே, இவனை கொன்னுடலாமா? ஸோ இந்த வாரம் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் வாரம் ஒரு டாப்பிக்கில் வருவோம். இந்த வாரம் எந்த டாப்பிக்கில் வந்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்து ஏய் எல்லாம் சிரிச்சிங்கன்னா அழுக வந்துடும்டா, சும்மா இருங்கடா. ஏன்னா இப்போ டாப்பிக்கே அப்படி தான் இருக்க போகுது. அதாவது நாங்கள் பார்த்த படங்களில் நாங்கள் வயிறு முட்டை சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படி எங்களோட ஃபேவரட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆளுக்கு ஒரு 2-3 படங்கள் வச்சுருக்கோம். அதை பற்றி தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த படத்தோடைய தமிழ் டப்பிங்கை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு பிரித்து பார்க்க மாட்டேன், 2 பேருமே பார்த்துருப்பீங்க. ஹேங் ஓவர் 1, வயிறு முட்டை சிரிச்ச படங்கள்ல அது ஒன்று. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே. முக்கியமாக அந்த தமிழ் டப்பிங்கில் எல்லாருமே பார்த்து சிரிச்சிருப்போம். அதுக்கு ரெடியாக மதுரைக்காரங்க டப் பண்ண ஒரு சூப்பராக இருக்கும் டப்பிங் வெர்ஷனாக இருக்கும். அது வந்துட்டு பக்காவாக இருக்கும், ரூட்டடாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்போம். அதில் இருக்கிற சீன்ஸ்லாம் வந்துட்டு ஞாபகம் இல்லை, அப்படியே ஒன்று ஒன்றா சொன்னீங்க அப்படின்னா ஞாபகப்படுத்தி நல்லா இருக்குங்க. அதில் இந்த அந்த நேரத்தில் டைலாக் நம்ம பேசினா சென்சார்ல தான் போகும். கேப்டன் பண்ணுவோம். குரங்கு இது நம்ம மங்கி. இப்போ உங்களால ஒரு டெஸ்ட் கொடுக்கணும். அந்த படமே பார்த்தது கிடையாது, நாங்கள் ஒரு பார்த்தது இல்லை, பார்த்ததே இல்லையா? இல்லை செத்துடலாம். ஹேங் ஓவர் பாரு போயிட்டு. சரி, ஹேங் ஓவர்னு சொல்லிட்டேல, அதே வந்துட்டு இந்தியன் தமிழ் சினிமாவில் ஒரு ஹேங் ஓவர் அப்படின்னா கோவா திரைப்படம். அதை பார்த்துருக்கியா? அருமையான படங்களே ஐயா. ஆமாம், அதுவும் மதுரையிலேருந்து தான் கதையாக மூவ் ஆகும். ஆமாங்க, மதுரைக்கு போவாங்க, அப்புறம் அங்கேருந்து ஒரு ஐடியா கிடச்சி கோவாக்கு போவாங்க. மதுரையிலேருந்து கான்செப்ட் அந்த படமே. ஆமாம், ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து கோவாக்கு ட்ரிப் பண்ணுறாங்க. அதுவும் ஊர் வந்துட்டு ஒரு நிறைய கட்டமைப்பு இருக்கிற ஒரு ஊரை தாண்டி தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறப்ப அந்த லைனே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக அப்பா அம்மாவே ஒருத்தங்க மிலிட்ரி, இன்னொருத்தவங்க நாட்டாம, இன்னொருத்தவங்க வந்து சாமியை கும்பிடுறாங்க. அந்த சாமி கண்ணுடைய இன்ட்ரோ வந்துட்டு சூப்பரா இருக்கும். உட்காந்து தியானம் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியில கிட்ட போய் பார்த்தா பாட்டு வேற வரும், கொட்டை விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாரு உள்ள. அண்ட் ஜெய்யோடைய இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப பாராட்டக்கூடிய இங்கிலீஷா இருக்கும். சாமி ஐஸ்ல குத்திங் அப்படின்னு வரும். அப்புறம் ஃபிங்கர் ஜோக்கு, சரியான ஜோக்கு. ஒரு வெள்ளைக்கார அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கை பிடிச்சி ஜெய் வந்துட்டு பேசுவார், யூ ஃபிங்கர் லுக்ஸ் லைக் ஃபிங்கர் ஃபீஸ் அப்படின்பாரு. அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு அக்கா வந்து கேட்பாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஃபிஷ் ஃபிங்கர், சாரி. எங்களை கன்ஃபியூஸ், இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். நம்ம கோவா பண்ணி, கோவான்றது ஒரு நாடுடா, அது ஒரு தனி ஹைலாண்டுன்னு சொல்கிறாங்க. 2-3 வாரத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஜெய்யோட காமெடி எங்கே இருந்து ஆரம்பிக்குன்னா, அவர் வந்து இல்லை மச்சான் நார்மலாக ஸ்பீக்கிங்டா அந்த மாதிரி ஒரு டோன் எடுத்துகிட்டு வந்துட்டு, அவர் சொல்கிறது வந்து பொய்ன்னு தெரியும், ஆனால் உண்மையாக நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஜோக் ஒன்று பண்ணுவார். அது வந்து அவர்கிட்ட நல்லா ஒர்க்காக இருக்கும், சூப்பராக. நிறைய இங்கிலீஷ் காமெடி வந்துட்டு ஒர்க்காக இருக்கும். அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க, சார் மதுரை வைகை பீச் ஹேவிங் சார் அப்படின்னு சொல்லுவார். ஃபுல் குடிச்சிட்டு அப்படின்னு பாரு, சூப்பராக எவ்ரிதிங் சார் அப்படி அந்த மாதிரிலாம். அது டவல் கம் காமெடி. ஏய் she is not coming டா டவல். ஆக்சுவலாக வைகோ ப்ரோ வந்து ஒரு டே சொல்லியிருந்தாரு, ஸ்கிரிப்டில் வந்து அது எழுதுகிறப்போ டவல் ஜோக்கு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்களாம். எல்லாருமே அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு, இது என்ன டவல் கம்னா ஒரு ஜோக்கா, இது யார் சிரிக்க போகிறா, அதெல்லாம் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சும்மா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்க தானே, ஒரே கேங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, ஒர்க் ஆகும் அப்படின்னப்போ அந்த ஷூட் பண்ணுறப்பயுமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஜோக்காவாக வரும் அப்படின்றது இருந்திருக்கு போல. பட் ஒன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த காமெடி வந்து எவ்வளோ ஐக்கானிக்காக மாறி இருக்குன்றது வந்து நம்ம ஆதித்யாவோ சன் டிவியோ பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கேன். அது ரிப்பீட்டில் அந்த காமெடி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அதில் இன்னொன்று இங்கிலீஷில் நல்லா இருக்கும், சாமி கண்ணு ஐஸில் சாமி கண்ணு. அது சோமஸ் சாமி கண்ணு இல்லை சாமி கண்ணு ஐஸில் சாமி குத்திங்கடா. அதுலேயுமே வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்தோம் அப்படின்ட்டு. அந்த படத்தில் அந்த பழைய ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருப்பாங்க. பழைய படத்தில் அந்த அம்மன் ஃபுட்டேஜ் போட்டிருப்பாங்க. தூங்குவார் அம்மன் இப்படி கண்ணை நோண்டி குத்தி விடும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நிறைய படங்களில் பழைய பாட்டெலாம் வருதுன்னு சொல்கிறோம்ல, ஆனால் கோவா படத்தில் அத்தனை பாட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி காப்பிரைட் அடிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிற டவுட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு பிரேம்ஜி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இளையராஜாவுடைய பாடல்கள் எங்களுடைய சொத்து அப்படின்ட்டு, அதனால் அடிக்காமல் விட்டாங்க அப்படி. இப்போ வந்து பீட்லாம் ட்ரெண்டில் போகுது மைக்கேல் ஜாக்சன். ஆனால் அந்த படத்தில் ஜெயோட இன்ட்ரோவே அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். சொட்டுக்கு போகிற இங்கே இந்த ஸ்கார்ஃப் ஸ்பான்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டிருப்பாரு மைக்கேல் ஜாக்சன் கிட்ட. ஆக்சுவலாக ஜெய்யுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அமெரிக்கா தான் தன்னுடைய கண்ட்ரின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இந்தியன் கேரக்டர் மாதிரி இருக்கும். போர்டில் உட்காந்து எழுதி போட்டுக்கிட்டு இருப்பார், ஏ ஃபார் அமெரிக்கா, ஜி ஃபார் கேர்ள்ஸ் அப்படி சொல்லிட்டு திருப்புவாங்க. ஃபுல்லாக கிழவிங்களா உட்காந்துருக்கும். ஜென்டில்மேன், ஒய் வி ஆர் கோயிங் டு அமெரிக்கா, பிகாஸ் அமெரிக்கா இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்பாரு. எனக்கு வந்து ஸ்டார்டிங் வித் மை அண்ணன்
அப்படின்னு பார்த்தோன்னா படம் பத்து காமெடி அமரன்லாம் இல்லை பசங்க சும்மா வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை வருத்தப்படாத வாலிஸ் பங்கு லிஸ்ட்டில் செகண்டாக வச்சிருக்கேன். அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். பட் இப்போ ஒன்று அவர் கேலப் காண்டி ஒன்று பேசிட்டு போவோம். ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஜோக் தான் ஞாபகம் வந்துடும் அப்படின்ட்டு. காக்கி சட்டை ரஜினி முருகனா? மான் கராத்தே வந்து நிறைய ஜோக்ஸ் வந்து அடுக்கடுக்கடுக்கடுக்கடாக இருக்கும். திருப்பி சொல்ல மான் கராத்தே சொல்ல. எனக்கு பிடிச்ச படம் வந்து மான் கராத்தே. செம்ம. எனக்கு பிடிக்கும். அந்த சொல்றப்ப ரியாக்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். மான் கராத்தில வந்து நிறைய ஜோக்ஸ் அடுக்கடுக்கடுக்கடுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து. முக்கியமாக வந்து அந்த அவரை வந்து ஹன்சிகா மேமை வந்து கரெக்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி இவங்க எல்லாம் சேர்ந்து பூஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம் வர ஜோக்ஸ் தான் இருக்கிறதுலே ஃபேண்டாஸ்டிக். அந்த குரல் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்கல்ல, அதுதான் உண்மையிலே எழுதியவர் திருவள்ளுவர். அப்போ சிலப்பதிகாரத்தை எழுதிய யாரு சிலம்பரசன் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஜோக்கு அந்த படம் முதல்ல எழுத்தலாம் அகர முதல்ல எழுத்தலாம் அவ்வளோதான் வந்துட்டீங்க. ஏதோ ஜெயமணி படம்யா கரெக்டு சிங்குரன் சொன்னா மடிச்சு போலாக்கு கொஞ்சம் விலகு அப்படின்னு போவார். அந்த இன்னொன்று அதில் திருக்குறள்ல நாங்கள் இதை வச்சு உனக்கு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் அது பண்ற பையனங்க டென் சொல்லுவோம். அந்த ஜோக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அந்த அக்ரிகல்ச்சரா பாக்ஸிங் அதே மாதிரி பாக்ஸிங்கையும் ரொம்ப காமிக்கலா கொண்டு போயிருப்பாங்க. அது ஒர்க்கா இருந்திருக்கும் அந்த டைம்ல பாக்க. போய் சொல்றாரு ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். சொல்லுதல் யாருக்கும் இல்லையா இவர் அவரு ஃபினாலே வரைக்கும் ஃபன்னாகவே அவனை சிவகார்த்திகேயன் அவரை வந்து கொண்டு போய் வந்து ஃபினாலில தான் இந்த சீரியஸ் டோனே படத்தில் சேஞ்ச் ஆகும். அது வரைக்குமே காமெடியாக தான் இருக்கும். இந்த பாட்காஸ்ட் மனிஷ் எப்படி பேச போறான் அப்படிங்கறத நான் ரொம்ப போன பாட்காஸ்ட் பாட்காஸ்ட் சொல்லிட்டு பேசுவோம், அதே சிரிச்சுட்டே பேசலாம். இப்போ சிரிப்பு வர பாட்காஸ்ட் எப்படி சிரிச்சுட்டே பேசணும், அது எல்லாமே ஹியூமர் சென்ஸ் அவனுக்கு உச்சத்தில் இருக்கு. ஆமாம், பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மனிஷுக்கு வந்து ஒரு சோகமான விஷயம் நடந்தது. ஒரு சோகமான விஷயம் நடந்தால் அவனுக்கு சிரிப்பு வரும். அதனால அப்படிலாம் இல்லைடா. சரி இல்லை நீங்கள் சொல்லுங்க. நான் சரியா எனக்கு எதுனா வந்து ஒரு கண்ணாடி ரொம்ப பிடிக்கும். அது வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். ஆனால் அது வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து காமெடிக்காக எடுத்தப்பட்டதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா வந்து இந்த சாமியார் போட்டு உட்காந்துருப்பார்ல, இவன் சந்தானம் போயிட்டு நான் இதாக ஆக போகிறேன்னு போய் உட்காந்துருப்பாரு. எல்லாருக்கும் இஸ்குன்றதா கேட்குது, எனக்கும் இஸ்குன்றதா கேட்குது. இது என்ன இதை பார்த்தோன்னா நம்ம வந்து கவுண்டமணி சத்தியில இந்த இது அந்த 5 உரிச்சு ஒரு பையனுக்கு இந்த ஆன்மீக பழம் கிடைக்கும். 1,000 ரூபா கொண்டா பொட்டி கிடையாது கிடைக்கும். பஸ் வருமா? அவன் மூஞ்சிக்கு 5 இல்லை 12 அது தாண்டி இன்னொன்று சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ரூமில் போய் காசு சாத்திடுவான். இவன் சந்தானம் வந்துட்டு எங்க இருக்கிறான், ரொம்ப நம்ம யார்கிட்ட கடைசியாக கால் பேசினான்ப்பா. ஐயோ நம்ம தான் பேசுறான்ட்டு சரின்ட்டு வாக்கிங் போயிட்டுருவான், மெஷர்மெண்ட் எடுப்பான் அந்த இடத்த. ஓகே, அவன் உள்ள பட்டதோட இவன் பட்டதோட கொஞ்சம் பயமா இருக்கு எடுப்பாங்க. ஒரு சைடு பார்த்தா இருக்கா, பார்த்தாவா என்னாச்சு இல்லை ஒரு சின்ன பஞ்சாயத்தா இருங்க அமைச்சர் உள்ள அப்பதான் உள்ள வந்தா அவ்வளோ ரியாக்ஷன் இருக்கும். சூப்பராக ஒன்று பண்ணுவார் சந்தானம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, மேலே நம்ம பந்தல் போட்டுப்போம், மேலே கடை வச்சோம், கீழே பீடா கடை போட்டுப்போம். கோபால் கடை வாத்து பெரிய போலீஸ் ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன்ல உட்காரச்சதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அக்யூஸ்மே உட்காந்துருப்பாங்க. அண்ணா மட்டும் ரன்னிங் ரேஸ் நாங்க தனியால் இல்லை 2 பேர். அது கிளைமேக்ஸ் அப்போ வந்து 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு அஞ்சிகா கல்யாணத்தை போய் நிறுத்தலாம் ஆடிட்டு போவாங்க. நிறுத்த போகும்போது பார்த்தா அவங்க அம்மா வந்து மாத்திடுவாங்க, வேணாம் நிறுத்தக்கூடாது, டேய் உனக்காக தானே அங்கிளை கூட்டு வந்திருக்கேடா, மொட்டை அங்கிள் ஒருத்தர் வருவாரு, லோக்கல் கே ஒருத்தர் பெரிய ஐயா நீங்க போங்க டேய் மச்சான் லோக்கல் கே நல்ல படம் பார்த்து விழுந்து வயிறு வலிக்க இல்லை அது ஆக்சுவலாக இப்போ பார்த்தாலுமே திருப்பி அதாவது சந்தானம் சார் ஜோக்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜோக்ஸ் வந்து இப்போ பார்த்தாலுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி திருப்பிட்டு இருக்கிறதா சிரிப்பு. ஓஜி சந்தானம் ஆக்சுவலி இது வந்து அந்த ராஜேஷ் டைரக்டர், அந்த டைரக்டரோட படம் எல்லாமே மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதுவாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ் எல்லாம் வந்து எஸ்எம்எஸ்லாம் வந்து நீங்கள் என்ன ஒரு மீம் டெம்ப்ளேட், அதான் நீங்கள் சும்மா பேசுகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிடுவீங்க. மச்சான் ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாடா, கேட்டா ப்ளவுஸை சேர்த்து
புது மாடலாடா ஏன் இல்லை என்னடா இல்லை கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேசுறது கேட்குது. இல்ல அல்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அதில் வந்து அவன் ஃபோன் எல்லாத்தையும் பேசி உடச்சி முடிச்சிருவார் ஜீவா. ஆனால் என்ன பண்ணுவார், இது லேண்ட்லைன் ஃபோன் அதுலேயே வந்து விழுவாரா அது எப்படின்னா மச்சான் இடத்துக்கு தைச்சோரா இல்லை வலதுக்கால தைச்சோரா நம்ம பொண்ணு எதோட சொல்லடா தப்பி வந்து விட்டு அம்மா ஏன்னா வச்சிருக்க உள்ள நெஞ்சே உடஞ்சிருச்சுடா ஃபோன் கை வச்சு தான் உடைக்கிறது உடைக்கிறீடா. லைட்டு போகிற சவுண்ட் வச்சு ஆனா சத்யன் வந்து சில இடத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அவங்க கல்யாணம் பண்ண போவாங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. போயிருக்கும்போது ஒய் மச்சி ஒய் all the girls following my oh I am very rich feeling you are very poor feeling. யூ நோ டுமாரோ டேட்டிங் இது பேரிச்சம்பழமா? இவங்க சக்தி இருக்காங்களா? சிவா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அவரு you look very beautiful, you work in big office. 10ஆம் கிளாஸ் மேம் மனப்படம் பண்ணலாம் ஒப்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு மேகசின் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சந்தானம் கிட்ட போயிட்டு பொம்மை தானே பார்க்குறேன் அந்த சீசால உட்காந்து கால் பண்ணி ரேடியோவில் தானே ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு கால் பண்ணி வந்து ஆன்டி ஆன்டி தன்னார் படம் பேசுறேன் பட சடையா. ஹீரோவும் அதே காமெடி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி சிரிக்க போகிறது நமக்கு சட்டையை கழட்டி போட்டு காய போட்டு உட்காந்து இருக்கிறது. அடிக்க வருவாங்க சில போடுறதுக்கே நகர்றாருங்க அப்படின்றதெல்லாம் ரிசப்ஷன் அக்கா கிட்ட போய் கேட்பாரு வீடு எங்க அப்படின்ட்டு. அந்த அக்கா வேற எங்கேயும் சொல்லுவோம் தாம்பரம் தனியா போவேன் வண்டியில வரையா போச்சு மழையில ஃபுல்லா நனைஞ்சிருக்கு மாமா மாமா ஃபுல் அடிச்சாலும் டைட்டா வந்து ஒவ்வொரு தடவை சொல்றது சமச்சரிமா இருக்கு. ஆக்சுவலி இன்னொன்று வந்து இதில் வந்து அவன் வந்து இது ஃபுல்லாக போதையில் இருப்பான். ஆனால் சக்தி கிட்ட பேசணும், ஃபோன் இருக்காது. சந்தானம் ஃபோன் தேடிட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி தருவான். அவன் பேசிட்டு இருக்கும்போது வச்சுட்டாடா அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்க்கறதுக்கு உடச்சிருவான். அதுக்கு முன்னாடியே வந்து அவன் சட்டை வந்து வச்சுக்கோ சட்டை நல்லா இருக்கு அதை குடுறா அப்படின்வான். ஏய் என்னடா வேணும் சட்டை பேண்ட்டுடுவா பேண்ட்டு. இதே ஒரு சில இம்ராஜேஷ் படமே பார்க்கும்போது பாஸ் என்ற பாஸ்கரன் வந்து அது ஓதி காமோ சந்தானம் ஆதித்யா டிவியும் அந்த கலைஞர் டிவி தான் போட்டுக்கிட்டு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்துருவார். ஒருத்தர் என்ன நல்ல தம்பி எப்படி இருக்கேன்? சார் நல்லா இருக்கேன் சார். எங்கே சார் போறீங்க? பொண்ணு பார்க்க போகணுப்பா. முடி கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டு ரொம்ப வெட்டிலாம் வெட்டிட்டே இருப்பா. இவன் ஆரியா கோபத்தில் இப்படி தட்டி விடுவாரு போடா. எனக்கு அதில் பிடிச்சது என்னன்னா நயன்தாரா வந்து ஆர்யா ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஆர்யா வந்து அவர் லவ் பண்ணுற எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க பாடேன் அப்படின்வாங்க. போயிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அவரோட பாட சொல்லியிருக்காடா. பாடன் அப்படிங்கிறத இழுத்து சொல்லு பாட. படத்தில் வந்து இந்த அரியர் எக்ஸாம் எழுத போகிற சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நயன்தாரா வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு பாரு. ட்ரை பண்ணுறேன் மேடம் கொஸ்டின் பேப்பரை பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுலேயும் வந்து அந்த சுவாமிநாதன் ஒருத்தர் இருப்பார்ல அவரோட பயங்கர காப்பி அடிக்கிறாரு அகப்பறங்க அப்படின்னு அவர் மாட்டிட்டாருன்னு போய் கொட்டிட்டு வருவாரு. அவர் ஒய்ஃப் வந்து பால் கொடுப்பேன். அதுலயும் கடைசியில ஜீவா வந்து ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு. அது எங்க அப்பாவுக்கு போனுக்கு நீ சொல்லலாம். அவன் தான் இவ்வளோ நேரம் சொன்னது. இப்போ நீங்கள் தான் சொல்லணும். அவ்வளோ டேரக்ட் நான் வச்சு சொல்கிறேன். அதுதான் எனக்கு வந்துட்டு ஆச்சரியம். சரி நான் அப்படியே ஒரு படம் சொல்லவா? இதே சந்தானம் வரிசையில் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்ச படம் வந்து இனிமே இப்படித்தான் ஒரு படம். சரியான ஒரு படம். லைக் அதில் வந்து அவரும் அவரோட மாமாவாக இருந்த தம்பிராமையா காம்போவும் செம்மையாக இருக்கும். ஏன் குருமா பண்ண அப்படிடார். இல்லைப்பா கிஃப்ட் அது ஏன் குருமா பண்ண அப்படிடார். ஒரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணி மேலே போய் அடி வாங்குவார். யாரும் சிரிக்கல. சரி ஓகே நல்லா இருக்கும். அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கீழே நிற்பாரு. அவங்க அப்பா அப்போதான் சந்தானம் வந்து யாரா வந்திருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஃப்ரெண்டு பரதேசிங்க காலை அப்படின்னா வெளியே தட்டி பார்த்தா எங்க போதான்னு தெரியல அப்படின்னு அது நீங்க தான் சொல்லணும். ஏன் மிலிட்டரி கேம்ப்ல போய் இந்திய கேச போட்டு நாங்க ஆடுவோம் பாரு. லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ். ஆமா ஜென்யூனாவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கிற ஆளு சுத்தி இருக்கான் அப்படின்னு வெறிய வருது. அதுக்கு முன்னாடி தம்பிராமையா வந்து கடலையை
மாப்பிள்ள ஏய் மாமா காரணம் கல்யாணத்தை தெரியா நிறுத்துறோம் நிறுத்துறோம் மாப்பிள்ள அதுதான் மாப்பிள்ள காரணம் தேடிட்டு இருக்கேன் காரணம் தெரியல நீ மிச்சம் கடலை தேடிட்டு இருக்க வீட்டில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பொண்ணு கூட ஹோட்டலில் இருப்பாரு பார்த்தா லவ் பண்ணுற பொண்ணு வரும் ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியாம டக்குன்னு பாத்ரூம்குள்ள ஓட போவார் பாத்ரூம்ல வந்து கதை சாத்தினா இன்னொருத்தர் உள்ள வந்திருப்பாரு இவர் தம்பி அவர் ஐயோ எங்கேயா போகிற தம்பி நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் யார் ஃபஸ்ட்டு வந்தா என்ன எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மண்டை வலிக்கிட்டே போயிடும் போயிடுவாரு போயிட்டு ஒரு இங்கே எட்டி பார்த்தா பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் உட்காந்துருவோம் யோ ஸ்கூல் போய் அப்பா கூட பைக் உட்காந்துருக்கேன் தம்பி இதில் இதான்பா ஃபஸ்ட்டு தம்பி அந்த மக் எடுத்து கொடுப்பா கப் எடுத்து அடிப்பார் அது சீமா உண்மையில சரியான சிரிப்பா இருக்கும் அந்த படத்தில்